நெஞ்சம் நிறைந்த வணக்கம். என்னோட பேரு சுப்பிரமணி. இன்னைக்கு நம்ம இந்த வருஷம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்திற்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பாவம் கடைசி ஒரு 2.5 வருஷம் அஷ்டம சனினால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. தொழில் முடக்கம், தொழிலில் லாபமின்மை, வேலையில் ஒர்க் ப்ரெஷர், வேலை இழப்பு, அதுக்கப்புறம் காதல் தோல்வி, வீட்டுக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சு அது பிரச்சனை ஆகிறது, அதுக்காக ஒத்துக்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, பணத்தட்டுப்பாடு, இதெல்லாம் இந்த 2.5 வருஷத்தில் இருந்திருக்கும். அதுவும் முக்கியமாக அவங்க வெளியே சொல்லாமல் உள்ளேயே வச்சு வச்சு ரொம்ப அழுதுருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் குரு அவங்களோட கடக ராசிக்கு 12ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் சனி மீனத்தில், ராகு 8ஆம் வீட்டில் கும்பத்துலையும், கேது சிம்மத்துலையும் இருக்கு. இது ஜூன் மாதம் முடிய குரு 4ஆம் ராசி மற்றும் லக்னத்திற்கு 4ஆம் இடம், 6, 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே மாதிரி சனி 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால முக்கியமாக உங்கள் உடல் நலனில் கொஞ்சம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இந்த டைமில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த வம்பு வழக்கு ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருப்பீங்க, அது ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதனால சண்டை அதுக்கப்புறம் பின்னாடி சமரசம் ஏற்படும். முக்கியமாக இந்த போட்டி தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கடக ராசி கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வருஷமாகவே இருக்குது. அதனால நிறைய பேர் இந்த ராசி இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க பாஸ் செய்வாங்க. அதே மாதிரி பேமெண்ட் சம்மந்தப்பட்டதில் டிலே ஏற்படும். ஏன்னா கேது சிம்மத்திலே இருக்கிறனால நம்ம கொடுக்குற பணமோ இல்லை நம்ம பொருள் நம்ம ஒரு டீலர்ஷிப் எடுத்து பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா வர வேண்டிய பணமும் சொன்ன டைமுக்கு சொன்ன நேரத்துக்கெல்லாம் வராது. பாதி பாதி அமௌண்ட்டோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாகட்டோ எல்லாம் வரும். அதுக்கப்புறம் சகோதரர் சகோதரிகளோட சிப்ளிங்ஸோடலாம் பிரச்சனை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் புதிய முயற்சி இல்லை புதிய பொறுப்பு அதுக்கெல்லாம் தாமதம் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி நினைத்த லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் இதுவே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு கடகத்துக்கே வந்துடுறாரு. கடகத்துக்கு உச்சமாகிறாரு. ஸோ அதனால என்ன ஆனால் 6ஆம் வீட்டு அதிபதியான குருவே 6 மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியான குருவே கடக வீட்டுக்கு வர்றனால கண்டிப்பாக கடன் ஏற்படும். ஒரு சுப செலவுக்கு உண்டான கடனோ இல்லை ஹெல்த்து ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான கடனோ இல்லை வீடு கட்டுறதுக்கு உண்டான கடன், இதெல்லாம் கடன் ஏற்படும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த டைமில் லவ் சக்ஸஸ் ஆகிறது, லவ் மேரேஜ் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு முடிவுக்கு வரும். ஒன்று 2 பேர் பேசி செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். இல்லைனா அந்த சொத்தே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிற அமைப்பும் இருக்குது. ப்ளஸ் குழந்தைக்கு முயற்சி செய்யலாம், பலன் உண்டு. அதுக்கப்புறம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி தூரமாக இருக்கிற கோயிலுக்கு தொலைதூர பயணம் சென்று கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் யாரோட சுய ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் ரிஷப, கடகம், விருச்சிகம், தனுசு, கன்னி, மகரம், இது அந்த 6 ராசியில் இருக்கோ அவங்களுக்கு இந்த வருஷம் சொத்து இல்லைனா இடம் இல்லைனா வண்டி, இந்த 3 இதில் ஏதாச்சும் ஒன்று அமைகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட அம்மா அப்பாவோட ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றமும் இந்த வருஷம் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகப்படி உங்களோட இதில் படி பார்த்தோம்னா கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு மட்டும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. அதே அந்த காதுல கையில் பிரச்சனைலாம் ஏற்படும்.
இதுக்கு வந்து நம்ம என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம கொடுத்த அமௌண்ட் வர்றதுக்கு டிலே ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் தடங்கல் ஆகிறதுக்கு, அந்த தடங்களை சரி செய்யறதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா, இது வந்து கேது வந்து உங்களோட ராசி கடக ராசி அண்ட் லக்னத்துக்கு வந்து 2ஆம் வீட்டில் இருக்காரு. அதனால வந்து பணம் வர்றதுலேயும் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு புது விஷயம் செய்கிறதுல எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை தடங்கள் தாமதம் ஏற்படுத்தி தான் நடக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி சண்டே வந்து நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா சாமி கும்பிட்டுட்டு 7 தடவை அந்த கோயிலை சுற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு கண்டினியூஸாக வந்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி முடியும். ஏன்னா இந்த வருஷம் டிசம்பரில் தான் வந்து ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த வருஷம் கடைசி முடிய வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த பணத்தடை, தொழில் தடை, தொழிலில் வந்து ஒரு என்னது ஒரு மனக்குழப்பம் இதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு பரிகாரம் மட்டும் பண்ணுங்க, இதுவே போதும். தேங்க்யூ.